ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் அடையாளப்பட்ட பிரசித்தமான ஒரு முகம் ஜிஎம் சுந்தர் அவர்கள்தான் இன்றைய நம்ம நேர்காணலில் இருக்கிறோம். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 80களின் பிற்பகுதியில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இருந்திருப்பார், 94 95 வரையும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் நடுவில் ஒரு பக்கத்தில் காணோன்னு ஒரு இடையில ஒரு பெரிய இடைவெளி எடுத்துக்கிட்டார். திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான படங்களில் இப்போ மீண்டும் அதே ஒரு ஒரு சமகால நடிகராக அவர் குணச்சித்திர நடிகரா, வில்லன் நடிகரா அவர் சர்பட்டாவில் இருந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்துடைய வேட்டையின் படம் வரையும் அவர் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. இவருடைய இந்த 35 36 ஆண்டுகால சினிமா அனுபவம் அது எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டாரு, எதையெல்லாம் சினிமா அவருக்கு சொல்லி தந்துச்சு, அவர் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறாரு சினிமா ரசிகர்களுக்கும் பொதுவான சினிமா பார்வையாளர்களுக்கும்ங்கிற அதை பற்றி ஒரு நுட்பமான ஒரு நேர்காணலாக இது அமையும்னு நினைக்கிறேன். சார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் 86 சத்யா அப்படிங்கிறது புன்னைமண்டலில் நீங்கள் அறிமுகமாயிருக்கீங்க. இருந்தாலும் சத்யாவில் உங்கள் முகம் அந்த பாட்டு சீனு உட்காந்து அந்த அமலா எல்லாரும் நீங்கள் எல்லோரும் உட்காந்து கமல் சார் எல்லோரும் பேசுகிறதுனால உங்கள் முகம் அதில் அடிக்கடி பதிவாகும் அந்த இது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அந்த காலகட்ட படங்கள், கார்த்திக் சார் படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்தீங்க பண்ண. அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் காணோம். அதாவது உங்களை ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ரசிகர்கள் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினி கமல் படம், சத்யராஜ், விஜய் அந்த படம்னு டக்குன்னு அந்த பையன் காலேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் இவர் இடையில மிஸ் ஆகிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். டக்குன்னு பையனா அந்த பசங்களாம் மேரேஜ் ஆகிற சமயம் பார்த்து திருப்பி நீங்கள் விஜய் சேதுபதி படத்தில் என்னடா அது இப்போ புது ஆள் மாதிரி அரங்கியாருன்னு பார்த்து அப்போ இருந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 38 வருஷம் சினிமா பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டுருச்சு. ஹீரோயிசம் இல்லை கதை தான் முக்கியம், இல்லை யதார்த்த சினிமா, இல்லை உருவமே முக்கியம் இல்லை ஹீரோக்களுக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இன்றைக்கி பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் காலகட்டத்தில் வேறு மாதிரியான ஒரு உலகத்தை சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சார். ஏன்னா இப்போ எல்லா காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டெக்னாலஜி நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஆஸ் அன் ஆக்டராக நான் சொல்கிறேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபில்மில் தான் இட்ஸ் கால்டு ஃபில்மு. அந்த ஃபில்ம் நைட்ரேட் அசிட்டேட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்ம் ரோல் ஆகும், அந்த கேனில் ரோல் ஆகும். நம்ம ஆக்ஷன் சொன்னோன்னு ஆக்ட் பண்ணணும். கேமரா கிர்ன்னு சவுண்டு ஓடிட்டே இருக்கும், 24 ஃப்ரேம்ஸ் per செகண்ட். நான் ஒரு டெக்னாலஜி மட்டும் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கேமரா முன்னாடி நீங்கள் ஆக்ஷன் சொன்னோன்னா அந்த சவுண்டு கேட்டே இருக்கும். 24 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் ஓடினே கிர்ன்னு இருக்கணும். நீங்கள் டைலாக் பேசணும், ஃபில்ம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைலாக்கை மனப்பாடம் பண்ணாமையோ இல்லை புரியாமையோ, இல்லை நீங்கள் 85 86 அந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் நீங்கள் மனத்தண்ணி வச்சிங்கன்னா 100 அடி போயிடும், கிர்ரு 100 அடி போயிடும். 100 அடி போனதுக்கப்புறம் டேரக்டர் என்னங்க அது 100 அடி போயிடுச்சு, அது சரியாக டைலாக் சொல்ல, நீங்கள் திருப்பியும் பேசுங்க அப்படின்போது பக்கத்தில் பெரிய ஆக்டர் இருந்தாருன்னு வச்சுங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பெரிய ஆக்டர் இருக்கும்பொழுது என்ன ஆகிடுனா நம்ம கான்ஷியஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை தள்ளப்படுறோம். ஏன்னா நீங்கள் பாட்டிக்கு 500 அடி 1000 அடி 800 அடின்னு அந்த காலத்தில் சாப்பிட்டீங்க சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அதை என்ன நீ பாட்டிக்கு 800 அடி சாப்பிட்டுனே இருக்கிற, விட்டா ஒரு கேனே சாப்பிட்ருவ போல இருக்குது. ஒரு கேன்ன்றது 10 நிமிஷம். சரி 10 மினிட்ஸ் டியூரேஷனை அந்த ஒரே டேக்கில் நடிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுங்க. அது என்ன பண்ணுவான் ப்ரொடியூசரு? ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அது. அப்போ இருக்க டெக்னாலஜி ஃபில்ம் பேஸ்டு டெக்னாலஜி, 24 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் ஓடுற டெக்னாலஜி. அப்படி இருக்கும்போது ஆஸ் அன் ஆக்டராக என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால மிச்சல் கேமரான்னு ஒன்று உண்டு. அந்த காலத்தில் எங்கள் ஷூட்டிங் ஃப்ளோரில் மிச்சல் கேமரான்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் ஜெர்மன் கேமரா. அது அந்த கேமராவில் எங்களுக்கு எக்ஸசைஸ் உண்டு. அதில் நீங்கள் ட்ராலி போடுவாங்க. அந்த ட்ராலி போட்டோன்னா உங்களுக்கு மிசான் சீன் ஒன்று இருக்கும், அதில் டைலாக் பேசணும், நடிக்கணும். இதெல்லாம் ஆக்டருக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸசைஸ் கேமரா முன்னாடி. ஸோ இந்த மாதிரி மிச்சல் கேமராவில் அந்த காலத்தில் நான் சொல்கிறது பாகவதர் காலத்தில், பி சின்னப்பா காலத்தில் யூஸ் பண்ண காலகட்டம் அது. ஈவன் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலகட்டத்தில் யூஸ் பண்ண மிச்சல் கேமரா அது. அந்த மாதிரி ஒரு கேமரா நாங்கள்லாம் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் 80ஸில் நான் பண்ணும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 80ஸில் முடித்தேன். அப்போ பண்ணும்போதுனா மிச்சல் கேமராவில் தான் எங்களுக்கு எக்ஸ்போஷர்லாம் கிடச்சி. அதுக்கப்புறம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமராஸ்லாம் வந்துருக்குது. ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிலிமில் இருந்து அப்புறம் திருப்பி டிஜிட்டல் மாறுது ஒரு காலகட்டத்தில். ஸோ டிஜிட்டல் மாறினா அந்த கிர்ன்னு சவுண்டு கேட்குறதுலாம் கிடையாது. ஆக்ஷன் சொன்னால் ஓடினே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் கிர்ன்னு சவுண்டு கேட்டு நடித்த ஒரு ஆக்டரு இப்போ சவுண்டே கிடையாது, வெறும் ஆக்ஷன் நீங்கள் நடிக்கணும். கிளாப் பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க. அப்பவும் கிளாப் இருந்தது. டிஜிட்டல் வரலையும் கிளாப் இருக்கும். அது கிளாப்ன்றது எடிட்டிங்க்கு சம்மந்தப்பட்டது.
இந்த டேக் ஓகே பண்ணுறாரு டேரக்டர் அப்படி சொன்னால் அந்த நம்பரை நம்பரை போட்டிருப்பாங்க. 2வது டேக்கு, 1வது டேக்கு, 5வது டேக்குன்னு அதை கேமரா முன்னாடி காமிச்சு அடித்தோன்னா அது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், எடிட்டிங் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அதை அந்த கேமரா வந்து டக்குன்னு அடித்தோன்னா நீங்கள் டயலாக் ஆரம்பிக்கணும் உங்கள் பொசிஷன். ஸோ அப்போ வந்து 24 ஃப்ரேம்ஸ் per செகண்டு ஃபில்ம் ஓடுது, அந்த சவுண்டு ப்ளஸ் கிளாப் போர்டு சவுண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆடிக்கணும். ஸோ புதுசாக வரவங்க என்ன பண்ணாங்க, பயந்துருவாங்க. புது நடிகர்லாம் வரும்பொழுது என்னடா அது, இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதே இருக்குல்ல, அது வந்து பெரிய ஹிமாலயன் டாஸ்க். பக்கத்தில் ஒரு பெரிய நடிகர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நமக்கு நடிப்பும் வராது, ஒன்றும் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா பெரிய நடிகரை வச்சுட்டு இவருக்கு இந்த ரோலை கொடுத்துட்டீங்க, கஷ்டப்படுறாரு அப்படின்றது. நான் சொல்ல ஜென்ரலாக இந்த மாதிரி டாக்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து ஆஸ் அன் ஆக்டராக ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணும்போது நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் பேக்ரவுண்டு, தியேட்டர் பேக்ரவுண்டு, கூத்துப்பட்டையில் நான் தான் மெயின் ஆக்டர் அந்த பீரியடில். அது வரைக்கும் அமெச்சூர் ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் வந்து நான் ஒரு ஆள். அந்த காலகட்டத்தில் நான் தான் மெயினாக பண்ணிகிட்டு இருந்தேன் அது. ஸோ இப்படி தியேட்டர்லேயும் சினிமாலேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் வரும்பொழுது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த டெக்னாலஜி. ஃபில்ம் பேஸில் இருந்தது எப்படி, டிஜிட்டல் டைமில் இருந்தது எப்படி, இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி வந்து சைட்டாக வந்து மொபைல்லே வந்து படம் எடுக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வரும்பொழுது மாற்றங்களும் மாறுது. இந்த மாற்றத்தை வந்து நம்ம எப்படி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, டெக்னாலஜி மூலிமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டெக்னாலஜி நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காலகட்டங்களும் மாறும். அப்படி வரும்போது நான் வந்து 80s நடித்த படங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சத்தியாக பார்த்தீங்கன்னா, நானே அப்போ நேச்சுரலாக நான் நடிச்சிருப்பேன் கேஷுவலாக. அப்போ எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல. ரொம்ப கேஷுவலாக நீங்கள் இப்போ படம் பார்த்தாலும் ரொம்ப கேஷுவலாக டைலாக் டெலிவரி, சாங் சீக்வன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் போனால் ரொம்ப கேஷுவலாகவே இருக்கும் அது. பட் எனக்கு வந்து படம் பெரிய ஹிட்டு, நல்ல ரெகக்னிஷன்லாம் இருந்தது. பட் இப்போ இருக்க ரெகக்னிஷன் வேறு. ஏன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிலேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வர டைமில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நலன் குமாரசாமி வந்து சான்ஸ் கொடுத்தாரு எனக்கு, காதலும் கடந்து போகும். அதுக்கு முன்னாடி ஒரு 15-18 வருஷம் நான் இல்லை ஃபீல்டு. அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி வரும் பொழுது, டிஜிட்டல் டெக்னாலஜி வரும் பொழுது ஆக்டிங் இதுவும் மாறுது. வந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்படிலாம் வேணாம், ரொம்ப கேஷுவல் எப்பவும் பேசுகிற மாதிரி அப்படியே பேசிட்டு நடிச்சிட்டு போங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் தேவையில்லை. அவர் வந்து வாங்க ஜீவா சார் எப்படி இருக்கீங்க, சொல்லுங்கள் ஜீவா சார், அப்படிலாம் நான் பேசலை, கேஷுவலாக நான் பேசுகிறேன். அப்போ வரும்போது என்னோட ஆக்டிங் இதுவும் கேஷுவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் வரும் பொழுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும் பொழுது, டெக்னாலஜியும் மாறும் பொழுது ஆக்டிங்கும் மாறுது, பார்க்குற பார்வையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது. இப்படி எல்லாமே மாறுது. எதுனாலனா டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண தெரியணும். அது மாதிரி கேமராக்கு லென்ஸ் இருக்குது, இந்த லைட் இருக்குது, இந்த லைட் எப்படி வாங்கி நடிக்கிறது, இது எல்லாமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயும் தியேட்டர்லேயும் நான் பண்ணதுனால எனக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது. எஸ், இப்போ இருக்க நேச்சுரல் ஆக்டிங் வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டன்றதை விட டெக்னாலஜி பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்களும் கேஷுவலாக வந்து நீங்களே நடிக்கலாம். கேஷுவலாக போகிற போக்கில் என்ன டைலாக் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் பாட்டிக்கு அதை உள்வாங்கி நீங்கள் அதை பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் அது. இன்னொருக்கு இது வந்து நீங்கள் இவ்வளோ காலகட்டத்தில் இருந்து நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்ற விஷயம், அது கரெக்டான விஷயம். காணாமல் போனது உண்மை தான். என்னென்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பதில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரில, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஒரு ரேஷ்னல் திங்கிங் உள்ள ஒரு ஆள், ஒரு லாஜிக்ஸ் பேசுகிற ஒரு ஆள், ஒரு அனலிட்டிக்கல் தியரி பேசுகிற ஆள் வந்து என்னோடய ஆர்குமெண்ட் எடுத்துப்பாங்க. ஒரு கருவு சட்டை போட்டு நீங்கள் நேரம் சரியில்லைன்னு சொல்லுங்கள், அது வேறு. ஸோ அப்படி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஆளுங்க நான் நேரம் சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா ஹவு ஃபார் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்றதெல்லாம் மீறி நான் என்ன பேச விரும்புகிறேன், உண்மையை பேச விரும்புகிறேன், நிஜமாகவே நேரம் சரியில்லை. அதனால தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் போய் எவ்வளோ கதவெல்லாம் தட்டினேன், நிறைய பேரை போய் பார்த்தேன், சான்ஸ் கேட்டேன், பெரிய ஹீரோவோட நடித்தேன். பாலச்சந்தர் சார் தான் எனக்கு வந்து அறிமுகம் பண்ணார். எமோத்திர கையில் தான் கூட்டுப்பட்டேன். 2 படத்துலையும் கமல் சார்கிட்ட தான் ஆக்ட் பண்ணேன். சத்யாலாம் எனக்கு ரொம்ப நல்ல பேர். இதெல்லாம் இருந்தும் என்னால் வர முடியல. வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு. பெரிய ஆக்டர் கூட தான் நான் பண்ணியிருந்தேன். பிரபு சாரோட பண்ணியிருக்கேன், கார்த்திக் சாரோட பண்ணியிருக்கேன், ராமராஜன் சாரோட பண்ணியிருக்கேன், முரளியோட அவர் கூட பண்ணியிருக்கேன். இப்படி எல்லா ஆக்டர் கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஜிஎம் சுந்தர் தெரிஞ்ச அளவுக்கு அப்போ தெரியாது. நம்பர் 1. திருப்பி நான் டெக்னாலஜி தான் வரேன். எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் காதலும் கடந்து போவோம் வந்தப்போ டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கேமரா வேறு மாதிரி கேமராலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்பேட்டான்ற ஒரு படத்தை நடிக்கிறேன். ஆமாம். எதுக்குன்னா டெக்னாலஜி தான் நான் மெயினாக வச்சு பேசிகிட்டே வரேன். ஸோ சர்பேட்டா நடிக்கும்போது அது ப்ராசஸ்லாம் ஆகி நான் ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு. அது வந்து கோவிட் டைம். ஓடிடியில் தான் ரிலீஸ். ஆமாம். அப்போ வந்து என்ன ஆகிடுது, டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணான்னு தெரியல, ப்ரொடியூசர் என்ன பண்ணி ஓடிடியில் போடலான்னா, என்னடா இது படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆஃப்டர் காதல் கடந்தும் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா அது நல்ல டேரக்டர், நல்ல படம், அது நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோம், இது எப்படி தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அது தேட்டருங்கிறது தானே, சினிமாங்கிறதே தேட்டர் தானே. எக்ஸாக்ட்லி அப்படி தான் வளர்ந்தோம். திருப்பியும் சொல்கிறேன், டெக்னாலஜி பற்றி தான் நான் பேசுகிறேன். படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது யார் லக்குன்னு தெரில, டேரக்டர் லக்கா, திருப்பி நேரம் தான் சொல்கிறேன், டேரக்டர் லக்கா, ஏன் லக்கா, இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க லக்கா, இல்லை ப்ரொடியூசர் லக்கா, டைம் ஃபேக்டரா என்னன்னு தெரில எனக்கு. எல்லாமே வீட்டில் வந்து கோவிட் டைமில் எங்கேயும் வெளியில் போகாமல் அந்த படத்தை பார்த்தாங்க. ஆமாம், படம் நல்ல ஹிட்டு. இப்போது ஒரு தேட்டரில் போய் 175 நாள் ஓடின சிவாஜி சார் படமும் இருக்குது, 175 நாள் ஓடின எம்ஜிஆர் சார் படமும் இருக்குது, ரஜினி சார் படம் இருக்குது, கமல் சார் படம் இருக்குது, விஜயகாந்த் சார் படம் இருக்குது, கார்த்திக் சார் படம் இருக்குது, மோகன் சார் படம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கோவிட்டில் வந்து அதெல்லாம் மீறி என்னால் கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளோ மக்கள் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு பண்ணது வந்து ரியலி ஐ பிகம் அ ஸ்டார். ஓவர் நைட்டில் கோவிட் டைமில் எல்லாம் பார்க்குறாங்க, அந்த படத்தை பார்க்குறாங்க, என் கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க, என் டைலாக் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் போக முடியாது. ஒன்ஸ் கோவிட் இதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க பாருங்கள், போனால் ரோட்டில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் என்ன அப்படின்ட்டு போகிறான், ஷோக் கேட்டிங்களா, ஆமாம் ஜோக் காமிக்கிறீங்களா அப்படின்ட்டு போகிறான். சைக்கிளில் 10 பேர், நான் காலையில் வாக்கிங் போவேன் எலியட்ஸ் பீச்சில், அப்போ நான் 10 பேர் கையை விட்டு என்ன ரங்கா ஜோக் காமிக்கிறியா அப்படின்றான். என்னடா அது இந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்தது. அது சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லலாம் கண்ணா அப்படின்னான்னு பார்த்து தேட்டருக்கு கொஞ்சமாக நகர்ந்து போகணும்ல, இது அவன் பாத்ரூமில் இருந்தும் பெட்ரூமில் இருந்தே பார்த்துறான். அதனால் 175 டேஸ் ஓடனா எவ்வளோ பேர் பார்ப்போனோ அதை விட 10 டைம்ஸ் போடுங்க, 10x ஃபேக்டர்னு மேக்ஸில். அந்த அளவுக்கு அந்த படத்தை பார்த்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து அது வந்து ஒரு ஸ்டிக்கராக மாதிரி, ஐடென்டிஃபிகேஷனாக மாதிரி, இன்ன வரைக்கும் அந்த ஜோக்குன்றது ஒரு ஸ்டிக்கர், அது ஒரு சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது வந்து டெக்னாலஜி, ஓடிடி டெக்னாலஜினால் எனக்கு வந்து கிடைச்ச அதிர்ஷ்டம் நான் சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். அதனால் சினிமாவில் வந்து 80s காலகட்டத்தில் நடித்து 90s நடித்து எல்லாம் பண்ணி என்னால் பேரும் புகழும் எடுக்க முடியாத ஒரு பேரும் புகழும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் கோவிட் டைமில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத டைமில் எல்லாம் வீட்டில் உட்காந்துருந்த டைமில் இந்த படத்தை பார்த்து அருமையான படம்னு சொல்லி, படம் ரொம்ப நல்ல படம், இப்படி வந்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. இப்போ வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்க காரணம் அந்த படம் தான். ஆமாம், அது நல்ல வித்தியாசம். பாருங்க, தியேட்டரில் வரலன்னு சொல்லி, அதுவும் வழக்கமான வில்லன் கிடையாது. ஆமாம், அது சமூகத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம். ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன், உங்களுக்கு வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு காலகட்டத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜிஎம் சுந்தர்ன்ற ஒரு பூனைக்கு யாராவது மணி கட்டுவான நம்பிக்கையில் தான் நம்ம இருந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த மணிக்கட்டல் வந்து எனக்கு வந்து காதல் கடந்து போகல கிடச்சிது. ஃபஸ்ட்டு சிவாஜி சார் மாதிரி நடப்பேன், அதுக்கு நலன் குமாரசாமி எனக்கு அதுக்கான விஷயத்தை எனக்கு பண்ணார். அப்புறம் ரஞ்சித் சார் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் வந்து பெருசாக பேசப்பட்டு அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்பட்டு கீழ் லெவல்லேருந்து மேல் தட்டம் வரைக்கும் அந்த கேரக்டரை அப்ரிஷியேட் பண்ணி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துறது அதுதான். அதுக்கப்புறம் வினோத் சார் வரிசையாக எனக்கு படம் கொடுத்தாரு, வலிமையிலே கொடுத்தாரு அஜித் சாரோட. அதுக்கப்புறம் இது துணிவில் நான் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்து ரஜினி சார் படத்துலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோன்னு வச்சுக்கலாம். நான் வந்து சினிமா துறைன்னு பண்ணல, எந்த துறையிலையுமே நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக நம்ம நாலேஜ் அப்கிரேட் பண்ணி கரெக்டாக டெக்னாலஜியை புரிஞ்சுட்டு நம்ம பண்ணோம்னா டெஃபினட்டாக நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்ம திறமையை வெளிப்படுத்தலாம், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஸோ நடிப்பு துறையில் நான் இவ்வளோ நாள் இருந்து கஷ்டப்பட்டு நிறைய படித்து நிறைய சினிமாக்கள் பார்த்து கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி அந்த பேஷன்ஸை டெவலப் பண்ணி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்ம ப்ரூவ் பண்ணால தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த பாடி லாங்குவேஜே கரெக்ட் இதாகிடுச்சு. உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை உங்கள் அனுபவத்திலிருந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் சினிமா பிரியர்களுக்கும் பயனுள்ள வகையில் பல்வேறு தரவுகளை நீங்கள்
நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர் தந்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனைத்து படங்களும் வெற்றி பெற மீண்டும் அதே மாதிரியான புகழுடன் தொடர்ந்து நீங்கள் நிலைக்க வாழ்த்துக்கள். உங்களோட ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்கட்டும், கரெக்டாக இருக்கட்டும். ஆனால் நானும் அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வியூவர்ஸுக்கு வந்து நான் என்னோடய வியூ பாயிண்ட் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி சார். ஆனால் அது என்னோட விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் இது. தேங்க்யூ சார். நன்றி சார்.